விஜய் ஒரு பக்கம் அரசியலில் இறங்கி பெருசாக மாஸ் காட்டின்னு இருக்காரு. அதே டைமில் அஜித் வந்து அசர்பைஜானில் ஸ்டக்காக இருக்கிறாரு. விடாமுயற்சின்ற படம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி தான் இப்போ வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அவருடைய மேனேஜர். அந்த வீடியோ வந்து ஒரே வைரல் ஆகி ஃபுல் நேஷ்னல் நியூஸ்லேயே அஜித் குமாருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை ஸ்லைட்டாக பார்க்கலாம். ஒரு ஹம்மர் வண்டி, ஒரு 3 வீடியோ இருந்தது. அதில் சின்னதாக ஹம்மருடைய மேலேருந்து ஏரியல் ஷாட்டு, அதுக்கப்புறம் உள்ளே இந்த உட்காந்துருக்க ஷாட்டு, எப்படி வந்து அப்படியே வண்டி வந்து அப்படியே உருண்டு பிறண்டா மாதிரி அந்த சீனில் தெரியுது. ஆனால் இந்த சீனில் பார்க்கும்போது வண்டி உருண்டா மாதிரி தெரியல. உள்ள ஏர் பேக்லாம் ரிலீஸ் ஆகி ஒன்றும் ஆகல போல இருக்குது. எல்லாமே ஒரு ஸ்கோரிங் தான், எல்லாமே வந்து ஒரு ஷோ ஆஃப் தான். அரசியல்லையும் சரி, சினிமாவிலையும் சரி, எல்லாம் ஷோ பிஸ்னஸ் இது. அதனால் இந்த ஒரு வீடியோ இது வந்து அவருக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரீசெண்ட் வீடியோவே கிடையாது. இது வந்து போன வருஷம் நவம்பரில் என்னமோ ஆன வீடியோ இது. படம் வந்து ஏறக்குறைய முடிஞ்சிச்சு, 90% முடிஞ்சிச்சு. அது இதுன்னு பேசின்னு இருக்காங்க. படம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. மகிழ் திருமேனிக்கும் இவருக்கும் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றாங்க. எப்படியோ வந்து அஜித் ரசிகர்கள் எப்போவுமே வந்து அவருடைய படத்துக்காக பயங்கரமாக வெயிட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த படம் வந்து வேறு லெவலில் வெயிட்டிங்காக போச்சு. 2 வருஷமாக ஓடி நிற்குது இந்த மேட்ரு. என்ன தான் நடக்க போகுது தெரியல. எப்படியும் விடாமுயற்சி வரட்டும், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம் தலை அஜித் குமாருக்கு.